வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய கொள்கை சகோதரர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற நிகழ்ச்சியாகும். முதலாவதாக கேட்டிருக்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், இங்கே அமெரிக்காவில் பல உணவுப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய நிலையங்களில் அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்காத உணவுகளை எல்லாம் விற்பனை செய்கிறார்கள். அதை உண்பது தவறு இல்லை என்று நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த சில பேர் கருத்து தெரிவிக்கிறார்கள். எந்த அடிப்படையில் கருத்து தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை சொன்னால் சாப்பிடாதீங்க என்று தான் நமக்கு கட்டளை இருக்கிறது. இவங்க அல்லாதவர்களுடைய பெயரை சொல்லலை, அல்லாஹ்வுடைய பேரையும் சொல்லலை, வேறு யார் பேரையும் சொல்லாமல் இருக்கிறாங்க. அது எப்படி மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கும்? அல்லாஹ்வுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் பேரை சொன்னால் தானே அதை சாப்பிடக்கூடாதுன்னு வரும் என்ற ஒரு வாதத்தை அவர்கள் வைப்பதாக இந்த கேள்வியில் குறிப்பிடுகிறார்கள். இந்த வாதம் மார்க்கத்தை பற்றி அறியாத காரணத்தினால் வைக்கப்படுகிற வாதமாகும். திருக்குர்ஆனில் ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய பெயர் சொல்லாததை சாப்பிடாதீர்கள் என்றும் குர்ஆனில் இருக்கிறது. உலா தாக்குலு மிம்மாலம் யுதுக்கரிஸ்மில்லாஹு அலைஹி, அல்லாஹுடைய பெயர் எதன் மீது சொல்லப்படவில்லையோ அதை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்றும் குர்ஆனில் இருக்கிறது. இப்போ அல்லாஹுடைய பெயர் எதன் மீது சொல்லப்படவில்லையோ அப்படின்னு சொன்னால் ஒரு பேரும் சொல்லப்படாட்டாலும் அடங்குமா இல்லையா? அல்லாஹ் எப்படி வாசகம் இருக்குன்னா, லம் யுதுக்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படலையோ அதை சாப்பிடாதீங்க என்று குர்ஆனில் இருக்கும் பொழுது, நீங்கள் வேறு ஒரு பேரை சொன்னாலும் அதில் அடங்கும். ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் அறுத்தாலும் அல்லாஹ்வுடைய பெயர் அதன் மீது சொல்லப்படலை என்கிற கருத்தில் வரும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் மற்றவங்க பேரை சொன்னதை சாப்பிடாதீங்க என்றும் மார்க்கத்தில் இருக்கிறது. அதனால் எப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருள் விற்பனை நிலையங்களில் அல்லாஹ்வுடைய பெயரையும் சொல்லாமல் வேறு பெயரையும் சொல்லாமல் அவங்க அது விற்பனை செய்வார்களேயானால் அது கண்டிப்பாக உண்ணத்தகுந்த பொருள் கிடையாது, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தான் என்பதில் ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேட்டை பிராணியை பற்றி வரும் பொழுது, ஒன்று வேட்டை பிராணின்னு அனுப்புகிறீர்கள், அனுப்பும் பொழுது அந்த வேட்டை பிராணி போய் ஒரு பிராணியை பிடிக்கிறது, அல்லது ஒரு அம்பை எய்து நீங்கள் வேட்டையாடுகிறீர்கள், அங்கே அந்த அம்புனால் கொல்லப்பட்டு ஒரு பிராணி கிடக்கிறது. இப்போ அந்த பிராணி நீங்கள் அனுப்புன வேட்டை நாயினால் பிடிக்கப்பட்டதா, அல்லது பக்கத்தில் இன்னொரு நாய் ஒன்று இருக்கிறது அதனால் பிடிக்கப்பட்டதா என்று உங்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ அதுக்கு என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சாப்பிடாதீங்க, சந்தேகம் வந்துட்டனால சாப்பிடாதீங்க. நம்ம வேட்டை பிராணி அனுப்பும்போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அனுப்பிடுவோம், பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பும் பொழுது அது போய் பிடிச்சிருச்சின்னு சொன்னால் அது பிஸ்மில்லா சொல்லி அறுத்த கண்டிஷனுக்கு விடுகிறது. வேறு ஒரு நாய் பக்கத்தில் இருக்குன்னு இருந்தால் நம்ம அனுப்புன நாய் பிடித்ததா, அந்த நாயால் வேட்டையாடப்பட்டதா என்று ஒரு தூரமாக ஓடி போய் பார்க்கும்போது அந்த பிராணிக்கு பக்கத்தில் 2 நாய்கள் நிற்கிறது. அப்போ சந்தேகம் வந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாது என்று ஏன் சொல்கிறாங்க? அந்த நாய் எவன் அனுப்புனான்னு தெரியலை, அதுக்கு பிஸ்மில்லா சொன்னானா இல்லையான்னு தெரியலை, அது வேட்டையாடுவதற்கு முறைப்படி பயிற்சி அளிக்கப்பட்டதா என்பதும் தெரியலை, அதனால் சாப்பிட வேண்டாம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நமக்கு 2 தடை அதில் அடங்கியிருக்கிறது. அதாவது வேறால் பேரை சொல்லி, ஒரு சாமி பேரில் வேறு ஒரு பேரை சொல்லி, நான் ஒரு ஆண்டவர் மைதீன் ஆண்டவர் எந்தையா சொல்லி அறுத்தான் என்று சொன்னால் எப்படி சாப்பிடக்கூடாதோ, ஒன்றுமே இல்லாமல் சும்மா போட்டு அறுத்தான்னு சொன்னாலும் சாப்பிடக்கூடாது என்பது தான் மார்க்கத்துடைய சட்டம். ஏன்னு கேட்டால் இந்த அல்லாஹ்வுடைய பேரை சொல்வது என்பதை எதற்காக என்பதை நம்ம மார்க்கத்தில் சொல்லப்படாட்டாலும் நம்ம சிந்திக்கும் பொழுது விளங்க முடிகிறது. அது ஒரு உயிரினத்தை நம்ம கொல்லுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அந்த உயிரை நம்ம படைக்கலை, அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்த ஒரு உயிரினத்தை நம்ம போய் அழிக்கும் பொழுது, ஒரு உயிரினத்தை கொன்றோம் என்கிற ஒரு உறுத்தல் ஒரு மனிதனுக்கு விடக்கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறேன், என்னுடைய படைப்பு இந்த ஆடு, என்னுடைய படைப்பு இந்த மாடு, என்னுடைய படைப்பு இந்த உயிரினங்கள் எல்லாம், அதை நீ சாப்பிடுவதற்காக நான் அனுமதித்திருக்கிறேன் என்கிற அடிப்படையில் நீ உறுத்தல் இல்லாமல் சாப்பிடணும் என்பது அந்த அந்த அல்லாஹ்வுடைய பேரை சொல்வது அடங்கி இருக்கிறது.
எப்போ பிஸ்மில்லா என்று நம்ம சொல்கிறோமோ, இறைவா நான் இதை கொல்லணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது, இந்த உயிரை கொல்வதில் எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது, எனக்கு இந்த உரிமையும் கிடையாது, நீ எனக்காக இதை நீ படைத்திருக்கிறாய், நீ அனுமதித்த காரணத்தினால்தான் நான் இதை அறுக்கிறேன் என்ற ஒரு தத்துவம் வரணும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒன்றுமே சொல்லாமல் சும்மா மிஷின் மூலமாக அறுத்து வைத்திருந்தார்களே, ஆனால் அந்த உணவு ஹலாலாக ஆகாது. ஏனென்றால் அவங்க அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லலை, வேற ஆள் பேரும் சொல்லலை தான், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லலை என்று சொன்னால் அது உண்ணத்தக்கது இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, வேதக்காரர்களுடைய உணவை நீங்கள் சாப்பிடலாம் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் உள்ளதீன ஊத்துல் கிதாப ஹில்லுல்லக்கும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவுகள் உங்களுக்கு ஹலால். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு என்பது கண்டிப்பாக தாவரங்களையோ பழங்களையோ காய்கறிகளையோ குறிப்பிடாது. அது யாருடைய உணவுமே ஹலால் தான். வேதம் கொடுக்கப்படாதவங்களாக இருந்தாலும் அவங்க தரக்கூடிய கோதுமை, அரிசி, பருப்பு, மற்ற காய்கறிகள் எல்லாம் சாப்பிடலாம். இந்த இடத்துல வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு என்று சொல்வது இந்த அறுத்து சாப்பிடக்கூடிய மாமிச உணவுகளைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் மற்றவங்களுக்கு மத்தியில் வித்தியாசமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்வது கண்டிப்பாக இந்த ஆடு மாடு இந்த மாதிரியான உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் சம்பந்தமாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு தகுதியாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ஒரு அனுமதியை தந்திருக்கிறான். அதில் அவங்க அல்லாஹ்வுடைய பேரை சொன்னாங்களா சொல்லலையா என்கிற சர்ச்சைக்கு நம்ம போக தேவையில்லை. காரணம், அனுமதித்திருக்கிற இறைவன் இதற்கான விதிவிலக்கையும் தந்துவிட்டான். நாம ஒரு விதிவிலக்கை உண்டாக்குனா தான் அதில் நம்ம உறுத்தல் வரணும், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுகிறோமோண்டு வரணும். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கணும் என்று சொன்ன இறைவன் தான் வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த வேதக்காரர்கள் என்றால் யார் என்றால் அதில் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா கருத்து வேரோடு கொள்கிறாங்க. வேதக்காரர்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் வேதக்காரர்கள் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலம் அனைத்து யூதர்களும் அனைத்து கிறிஸ்தவர்களும் வேதக்காரர்கள் ஆக மாட்டார்கள். இப்போ அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வேதக்காரர்கள் என்று அவங்க தங்களை சொல்லி கொண்டாலும் கூட அவங்க மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில் வேதக்காரர்களாக வருவார்களா என்றால் வரமாட்டார்கள். ஏன் வரமாட்டார்கள்? அவங்களுடைய வேதம் என்று சொல்வது தௌராத் இஞ்சில் தான். வேதக்காரன்னு சொல்கிறோமே, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான வேதம் எது என்றால் தௌராத் என்கிற வேதமும் இஞ்சில் என்கிற வேதமும் தான். இந்த வேதத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் என்று சொன்னால், இப்போ குர்ஆனை அல்லாஹ் வேதமாக தந்திருக்கிறான். குர்ஆனை யாருக்கு தந்தான்? உலக மக்கள் அனைவருக்கும் தந்தான். அரபுகளுக்கு மட்டும் தரவில்லை, குறைஷிகளுக்கு மட்டும் தரவில்லை. அப்போ யாரெல்லாம் அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார்களோ அவங்களெல்லாம் குர்ஆனுக்குரியவர்கள், குர்ஆன் என்ற வேதக்காரர்கள் என்கிற ஒரு பட்டியலுக்குள்ளே அடங்கி விடுவார்கள். காரணம், இந்த குர்ஆனை அகில உலகத்திற்கும் அல்லாஹ் கொடுத்துட்டான், கியாம நாள் வரைக்கும் கொடுத்துட்டான். எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் இதை வேதமாக தந்து விட்டான். ஆனால் இந்த இஞ்சில்ங்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்கிறாங்களே வேதம், அந்த வேதத்தையும் யூதர்களுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்தையும் அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? உலக மக்களுக்கெல்லாம் கொடுத்தா தான் அவங்கெல்லாம் வேதக்காரர்கள் ஆவாங்க. அந்த வேதங்களை பொறுத்த வரைக்கும் அது இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்தான் அல்லாஹ். யாபனி இஸ்ராயில் அப்படி தான் சொன்னார். அதாவது ஈசா நபி அவர்கள் சொன்னதாக, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன் என்று அவர் ஈசா நபி சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனில் பல வசனங்களில் இந்த விஷயத்தை தெளிவாக அல்லாஹ் விளக்குறான். இந்த தௌராத் இஞ்சில் என்பது உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது இல்லை, யார் வேண்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல்டா யார்? இஸ்ரவேல் என்றால் யாக்கூப் நபிக்கு தான் இஸ்ரேல்னு பேர். இப்ராஹிம் நபியுடைய பேரன் இருக்கார் இல்லையா, இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக்குடைய மகன் தான் யாக்கூபு. இந்த யாக்கூபு என்கிற நபிக்கு இன்னொரு பெயர் தான் இஸ்ராயல்ங்கிறது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் என்று சொன்னால் யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றலாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்களுக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் வராத ஒருத்தன் நானும் வேதக்காரன் சொன்னானே ஆனால் அவனுக்கு அல்ல கொடுக்கலங்கும்போது அவன் சொந்தம் கொண்டாடலாமா? அவனுக்கு கொடுத்துருக்கும்போது சொந்தம் கொண்டாடினானே ஆனால் அவன் வேதக்காரன் என்று சொல்லலாம்.
குரானை வந்து அல்லாஹ் நம்மள்ட்ட நேரடியாக தரல, அரபுகள்கிட்ட தான் அல்லாஹ் அனுப்புகிறான் முதல்ல. ஆனால் அனைவருக்கும் உரியது என்று என்ன செய்யணும், இந்த குரானை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்போ நம்ம குரானை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் குரான் என்ற வேதத்துக்கு உரியவர்கள் நாம் என்று உரிமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். ஏன்னா நமக்கும் சேர்த்து இந்த வேதம் தரப்பட்டு இருக்கிறது. தௌராத் இஞ்சில் என்கிற வேதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த வேதத்தை இஸ்ரவேல் அல்லாத யாருக்கும் அல்லாஹ் தரவே இல்லை. அப்போ இஸ்ரவேல் இனத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அகல கித்தாபு என்பதில் அடங்குவார்கள். அந்த கித்தாபுகள் வந்து இஸ்ரவேலர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது, வேறு யாருக்கும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போது வந்து நம்ம ஆதாரத்துக்காக சொல்லவில்லை, கூடுதல் தகவலுக்காக இதை நாம் சொல்கிறோம். இன்றைக்கு எஞ்சி இருக்கிற நீங்கள் பைபிளை எடுத்து பார்த்தால் கூட இயேசு சொன்னதாக சில விஷயங்களை நீங்கள் அதில் பார்க்கலாம். ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு பெண் வந்து தனக்கு வந்து அருள் செய்யும்படி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்யும்படி கேட்கும் பொழுது இயேசுநாதர் என்ன சொல்வார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது அழகல்லன்னு சொல்லுவார். நான் வந்து இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கனே தவிர மற்றபடி இல்லைன்னு அவர் சொல்லுவார். என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்காத, நான் உனக்கு தூதராக வரல, உனக்கு வழிகாட்ட நான் வரல, எனக்கு கொடுத்த டியூட்டி என்னவென்று சொன்னால் நான் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு விஷயம் போதனை செய்யணும் என்று தான் அனுப்பப்பட்டிருக்கேன் என்று இயேசுவும் சொன்னதாக இன்றைக்கும் அவர்கள் எத்தனை மறைத்து விட்டால் கூட மிச்சமாக இருக்கிறது. அப்போ இயேசுவே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், என்னுடைய போதனையை வந்து இஸ்ரவேல் அல்லாத யாருக்கும் உரியது கிடையாது, இஸ்ரவேல் அல்லாத மக்களுக்கெல்லாம் அந்த செய்தியை கொண்டு போகக்கூடாது, அதை இறைவன் அவங்களுக்கு நியமித்தா தான் அந்த இதை ஏற்றுக்கொள்ளணுமே தவிர என்னை வந்து அகில உலகத்துக்கும் தூதராக எல்லாம் நியமிக்கலை என்று இயேசு சொன்னதாக இப்போ இருக்கிற பைபிளும் சொல்லுகிறது, குரானும் சொல்லுகிறது. இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு தான் இயேசுநாதர் வந்து அனுப்பப்பட்டார், அவங்களுக்கு தான் அனுப்பப்பட்டார். அது மாதிரி தௌராத்துங்கிற வேதமும் இஸ்ரவேல் சமுதாய மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டது என்று தெளிவாக சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்தியாவுக்கு ஒருத்தர் பிரதமர் இருக்காருன்னு வைங்க, இந்தியாவில் இருக்கிற பிரதமரை வந்து அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர் வந்து பிரதமர்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் வந்து அங்கே நியமிக்கப்படலை, அங்கே வந்து அவருடைய அதிகாரம் செல்லாது. அவர் பிரதமர், நீங்கள் இந்தியாவுடைய குடிமகனாக இருந்து பிழைக்கிறதுக்கு போயிருந்தால் நீங்கள் இந்தியா பிரதமர் உங்கள் பிரதமர் என்று சொல்லலாம். ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தனை என்ன செய்கிறான்னு கேட்டால், எனக்கு பிரதமர் மன்மோகன் சிங்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில் உள்ள ஒருத்தன் எனக்கு ஜனாதிபதி ஒபாமான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அவர் நமக்கு பிரதமர் கிடையாது, அவர் நமக்கு ஜனாதிபதி அனுப்பப்படவில்லை. அப்போ நம்மளாம் நினச்சிக்கிட்டதுனால நம்ம அமெரிக்காக்காரன் ஆயிட முடியுமா? நானாக சொல்லுகிறேன், நான் அமெரிக்காவுடைய குடிமகன் ஆயிட முடியுமா? எனக்கு ஜனாதிபதி வந்து ஒபாமா அப்படின்னு நான் சொல்லிவிட்டால் என்னை அமெரிக்காக்காரன் என்று அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ வந்து அவங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் இந்த வேதத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கும் பொழுது இஸ்ரவேல் அல்லாத உலகத்தில் உள்ள எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் நாங்களும் வேதக்காரன்னு சொல்ல வருவார்களே, ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன? உங்களுக்கு அந்த வேதம் தரவே இல்லை அப்படின்னு வேதக்காரங்கிறீங்க, அந்த வேதத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அந்த வேதம் உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் வேதம்னு சொல்கிற புக்கில் இருக்குதே, எங்கள் குரான்லையும் இருக்குதே என்று சொல்லி அதனை செய்ய நிராகரித்து விட வேண்டும். அப்போ நமக்கு வந்து எது ஹலால் என்று சொன்னால், இஸ்ராயில் என்ற யாக்கூப் நபி இருக்கிறாங்களே, அவங்களுடைய சந்ததிகளில் வந்தவர்கள் இருப்பார்களேயானால், அதாவது இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய யூதர்களாகவோ இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகவோ இருப்பார்களேயானால் அவங்க அறுத்தது வந்து நமக்கு உண்பது ஹலாலு. அவங்க பிஸ்மில்லாஹ் சொன்னாங்களா சொல்லலையான்னு பார்க்க தேவையில்லை. காரணம் அல்லாஹ் அனுமதிச்சிட்டான், அல்லாஹ்வுக்கு பயந்து தானே இது வேணாங்கிறோம், அல்லாஹ் இதை அனுமதிச்சிட்டான் என்று சொல்லும் பொழுது அது பற்றி நம்ம எந்த உறுத்தலும் இல்லாமல் உண்ணலாம் அப்படின்றதானே தவிர இவங்க நாங்கள் கிறிஸ்தவ நாட்டில் வாழ்கிறோம், அவங்க அறுத்ததெல்லாம் நாங்கள் திம்போன்னு சொன்னால் அவங்க வந்து முதல்ல அது அதில் இருக்கிற தப்புன்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு தரப்படாத வேதத்தையும் உங்கள் வேதமாக நீங்கள் ஆக்குறீங்க. இயேசு அப்படி சொல்லவே இல்லையே. இயேசுக்கு பின்னாடி வந்தவங்க தானே இஸ்ரவேல் அல்லாத சமுதாயத்துக்கு இதை கொண்டு போய் நம்ம பரப்புவோம்னு சொல்லி அதை முடிவெடுத்தார்கள். பவுலுடைய காலத்தில் தானே அப்படியான ஒரு முடிவுகள் எடுக்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வேதக்காரர்கள் என்கிற அவங்க அறுத்ததை நம்ம சாப்பிடலாம். வேதக்காரர்கள்னால் யார்? வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அவங்க தான் வேதக்காரர்கள். இந்த ஒரு அடிப்படை வழங்கி கொண்டீர்களே, ஆனால் உங்கள் நாட்டில் விற்கக்கூடியது கிறிஸ்தவர்கள் அறுத்தாங்க என்பதற்காக வேண்டி அவர்களை வேதக்காரர்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் சாப்பிட்டீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த அனுமதியை நம்ம வந்து கேலி செய்கிறதாகவும் அவன் எந்த கண்டிஷனோடு அனுமதிச்சிருக்கிறானோ அந்த கண்டிஷனை நிராகரித்ததும் ஆகிவிடும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இந்த அறுக்கக்கூடிய முறை இருக்குது இல்லையா, இந்த அறுக்கக்கூடிய முறை வந்து கூர்மையான கத்தியை வச்சு
அந்த நரம்புகள் துண்டாகிற விதமாக அறுக்க வேண்டும் என்பது ஒரு முறையே மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனாலும் இப்போ எப்படி அறுக்கிறார்கள் என்று கேட்டால், முஸ்லீம் நாடுகளில் கூட எப்படி அதிகமான நாடுகள் அறுக்கிறாங்க என்று கேட்டால், அது வந்து ஒரு கருவிகள் மூலமாக, கில்லட் என்று சொல்லக்கூடிய கருவிகள் மூலமாக அறுக்கிறார்கள், அல்லது சூட் பண்ணி அறுக்குகிறார்கள். இப்படி பல விதங்களில் அறுக்கிறார்களே. அப்படி அறுக்கும் பொழுது அறுப்பதற்குரிய அந்த ஒழுங்குகள் வந்து கடைப்பிடிக்கப்பட பிஸ்மில்லா சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒழுங்குகள் அறுக்கிறதுக்குன்னு கொத்திய கூர்மையாக இருக்கணும், அது உடனே அறுத்துறணும், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அது அந்த பிராணிக்கு ராகத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் ஹதீஸில் இருக்கிறது. அதுக்கு மாற்றமாக இருக்குதே என்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அது மார்க்கத்தில் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னு கேட்டால், மார்க்கத்தில் வந்து கத்தியை வச்சு அறுக்கிறது மட்டும் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படலை. அதாவது ஒரு அம்பு எய்து ஈட்டியால் எரிஞ்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பிராணியை வந்து வேட்டையாடுகிறோம். அப்படி வேட்டையாடும் பொழுது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த அம்பை நம்ம விட்டோண்டு வைங்க, அந்த அம்பு போய் அந்த பிராணியை தைத்து, அது கழுத்தில் தான் தைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பிராணியுடைய எந்த ஒரு இடத்துலையாவது தைத்து அதன் மூலமாக அந்த பிராணி இறந்து விட்டது என்று சொன்னால் அதை நம்ம சாப்பிடலாம் என்று மார்க்கத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பற்றி என்ன செய்கிறாங்க, தெளிவாக நமக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. ஒரு அம்பை விட்டு எய்யும் பொழுது கரெக்டாக கழுத்தாக இருக்குமா, இருக்காது. அப்போ அந்த கரெக்டாக கழுத்தில் தான் படும்னு சொல்லவும் முடியாது. அப்போ சரியான முறையில் இல்லாமல் வயிற்றுலையோ வேறு ஒரு இடத்துலையோ பட்டு ரத்தம் சிதறி ரத்தம் சிந்தி அந்த பிராணி இறந்துருச்சின்னு சொன்னால் அப்படியே சாப்பிடலாம். அல்லது அது கீழே விழுந்தோன்னு போய் பிடிக்கிறோம், உசுறு இருக்குது என்று சொன்னால் அப்போ ஒருக்கா இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு அம்பை எய்து வேட்டையாடும் பொழுது வேட்டையாடி பிடிக்கப்பட்ட அந்த பிராணி உயிரோடு துடித்து கொண்டு இருக்குமையானால் அப்போ நம்ம முறைப்படி எப்படி அறுக்கணுமோ அப்படி ஒரு தடவை அறுத்து விட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம போகிறதுக்கெல்லாம் செத்துருச்சு, அங்கே தூரத்தில் ஒரு அம்பை எய்கிறோம், அந்த அம்பு தாக்கி நம்ம போய் அது கிட்ட போகிறதுக்கு இடையில் அது வந்து செத்து போய்விட்டது என்று சொன்னால், அந்த அம்பை எரியும் பொழுதே பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி எரிந்திருந்தோம் என்று சொன்னால் அப்போ அந்த பிராணியை நம்ம சாப்பிடலாம். அறுக்காமல் இருக்கிறோம், அறுக்கலாம் சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து அதே நேரத்தில் எப்போ சாப்பிடக்கூடாது என்று சொன்னால், அந்த அம்பத்துக்கு எரியிறோம்ல, எரியும் பொழுது அதனுடைய கூர் முனை போய் தாக்காமல் அகல வாக்கில் போய் அடித்து என்ன செய்யுது, ஒரு உலக்கையினால் அடிக்கிற மாதிரி அது உள்ளே கிழிச்சிக்கிட்டு போகாமல் அகல வாக்கில் அடித்து விட்டது என்று சொன்னால் அதனால் செத்து விட்டதுன்னா சாப்பிடாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த விடுகிற அம்பு வந்து கூர்மையாக ஊடுருவி உள்ளே போகணும். அப்படி உள்ளே போய் விட்டு அது செத்து விட்டது என்று சொன்னால் சாப்பிடு. அகலவாக்கில் போய் அம்பு போய் நேராக போக இப்படி போய் என்ன செய்து போய் உலக்கையினால் அடிக்கிற மாதிரி அடிக்குது, அந்த அடியில் உளுந்து அந்த பிராணி செத்து போய் விட்டது, அப்போ நீ அதை சாப்பிடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு விலைக்கு இருக்கிறார்கள். அப்போ அதில் என்ன புரிய வைக்கிறாங்கன்னு கேட்டால், சாதாரண நிலையில் அப்படி அறுக்கும்போது அறுத்துக்கிறங்க, இந்த மாதிரியான ஒரு முறை இருக்கிறது என்பதையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதே போல் குர்ஆனில் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, நாய்களை வைத்து வேட்டையாடலாம் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒமா அல்லம்து மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமுக்குமுல்லாஹ். அப்போ வந்து குழு மிம்மா அம்சக்குன அழைக்கும், நீங்கள் ஒரு நாய்களுக்கு வந்து வேட்டை பயிற்சி அளித்து அந்த நாய்களை வேட்டையாடுவதற்காக விரட்டி அனுப்புகிறீர்கள். ஒரு முயலை காட்டி புடின்னு சொல்கிறீங்க, அந்த நாய் என்ன செய்யும், பயிற்சி அளிக்கப்பட்ட நாயாக இருந்தால் கரெக்டாக விரட்டி போய் அந்த முயலை பிடிக்கும் என்று சொன்னால் தனக்கு உணவு என்கிற அடிப்படையில் பிடிக்காது. வேட்டைக்கு பயிற்சி அளிக்காத நாயாக இருந்தால் என்ன செய்யும், அது முயலை சாப்பிடுவதற்காக வேண்டி பிடிக்கும். இந்த வேட்டைக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து இவன் போதுமான உணவுலாம் இவனே கொடுத்து பயிற்சியை கொடுத்துருந்தானே, ஆனால் வேட்டைக்கு பயிற்றுவிக்கப்பட்ட எந்த நாயும் அந்த பிராணியை பிடித்து கொண்டு முதலாளி கொண்டு வருமே தவிர அது தனக்குரியதாக ஆக்கி கொள்ளாது. அப்போ இந்த வேகமாக போய் என்ன செய்யுது, முயலை பிடிக்குது. முயலை பிடிச்ச உடனே அது வந்து அது கடித்து திங்காமல் பிடித்து கொண்டாந்து தருகிறது. அப்படி தரும் பொழுது உசுரோடு இருந்துச்சுன்னா அறுத்துருங்க. பிடிச்ச பிடியிலே அந்த கவுளையாக செத்து போச்சுன்னு வைங்க, நீங்கள் நாயை அனுப்பும்போதே என்ன செய்கிறீங்க, பிஸ்மில்லா சொல்லி அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அது அறுக்கப்படாமல் இருந்தும் கூட அறுக்கப்படவே இல்லை, செத்து போன போட்டு அறுத்தா ரத்தமும் வராது. அப்படி இருந்தால் அதை நீங்கள் சாப்பிடலாம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அனுமதிக்கிறான். அப்போ நாய்களை அனுப்பி வேட்டையாடுவதை எல்லாம் அனுமதிக்கிறான். அம்புகள் ஈட்டிகள் மூலமாக வந்து வேட்டையாடுவதை அனுமதிக்கிறான். இதே மாதிரி துப்பாக்கியால் வேட்டையாடுறாங்க. கொக்கு குருவிகள் எல்லாம் அந்த வேட்டையாடுவதற்கு போகிறாங்க, காடுகளில் போய் கொக்கை சுடுறாங்க. சுடும்போது என்ன செய்கிறது, கீழே விழுந்துடுறது. விழுந்த உடனே அது வந்து உசுறு இருந்துச்சுன்னு சொன்னால் அறுக்கணும் முறைப்படி. அந்த வேட்டையாடுன அந்த குண்டு பாஞ்சே நெஞ்சிருச்சு, அது வந்து இறந்து விட்டது என்று சொன்னால் அப்போ நம்ம பிஸ்மில்லா சொல்லி அந்த துப்பாக்கி சுட்டு இருந்தால்
அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த குண்டை நம்ம அனுப்பியிருந்தோமேயானால் அப்போ அந்த வேட்டை பிராணி என்ன செய்யலாம், செத்துருந்தா கூட சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இப்போ என்ன செய்யறோன்னா, லட்சக்கணக்கில் ஒரு ஆடு மாடுகளை அறுக்க வேண்டியிருக்கிறது. லட்சக்கணக்கில் அறுக்கும் பொழுது ஒன்று ஒன்றையும் பிடிச்சி அறுத்து அதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கிற காரணத்தினால இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கருவிகளை கரெக்டாக வைத்துக்கொண்டு கரெக்டாக ஒரு இடத்துல நிப்பாட்டி வைத்துக்கொண்டு பிஸ்மில்லான்னு ஒரு தட்டுவாங்க, எல்லாத்தையும் என்ன செய்யறது, அறுத்துரும். இந்த மாதிரியோ இல்லை வேறு ஒரு முறையிலையோ அறுத்தாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு அறுப்பதற்குரிய நவீன முறை. அந்த அந்த முறைகள் தான் வந்து டெவலப் ஆகிருக்கே தவிர மார்க்கப்படியான அறுக்குதல் அதுலேயும் நிறைவேறத்தான் செய்கிறது. அந்த காலத்தில் ஒரு கத்தியை வச்சு அறுத்தாங்கன்னா நம்ம அதுக்கு இந்த மாதிரி கத்தி இருக்காது அந்த காலத்தில். அது ஒரு டைப்பான கத்தியாக இருந்திருக்கும். கல்லை வந்து தீட்டி கூர்மையாக்கி வச்சு அறுப்பார்கள். அந்த மாதிரி அன்றைக்கி அறுக்கிறோம். கத்தி நவீனமாக இருக்கிறது, அறுக்கிற முறைகள் நவீனமாக இருக்கலாம். ஆனால் அந்த முறைப்படி மார்க்கம் சொல்லப்படி சாதாரணமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த கழுத்து நரம்பு துண்டாகிற வகையிலையும் பிராணிக்கு வந்து வேதனையில் துடிக்காத வகையிலையும் சரக்கு நினைச்சிட்டு வேகமாக கூர்மையாக வச்சு அறுத்துடணும். இந்த ஒரு தன்மை இருக்குமையானால் சாதாரணமாக அறுக்கும் பொழுது அது கருவிகள் மூலமாக அறுத்தாலும் அது வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தது தான், அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு விலகி கொண்டோமையானால் ஒரு குழப்பம் வராது. அதாவது ரத்தம் ஓடணும் என்ற ரெண்டாவது அதில் ஒரு கூடுதல் தகவலுக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணி செய்யும் பொழுது ரத்தம் வடியுதல் என்கிற ஒரு அடிப்படை இல்லாமல் போயிடுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ துப்பாக்கியால் சுடுதல் என்று வரும் பொழுது ரத்தம் வடியுதல்ங்கிறது இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம ஒரு நாய் வேட்டையாடிட்டு வரும்போது ரத்தம் வடிதல்லாம் வராது. அதே மாதிரி வந்து ஒரு ஈட்டினால் குத்தும் பொழுது கூட கழுத்து நரம்பை துண்டித்தால் எந்த மாதிரி ரத்தம் வெளியேறுமோ அந்த மாதிரி ரத்தம்லாம் வெளியேறாது. ஒரு அளவுக்கு தான் ரத்தம் வெளியேறுமே தவிர இந்த இரத்த குழாய்களை அறுக்கும் பொழுது வர்ற அளவுக்கு என்ன செய்யாத ரத்தம் வெளியேறாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிட்ட பிறகு ரத்தமே வெளியேறாத ஒரு நாய் வந்து பிடிச்சிட்டு வருது, ஒரு முயலை பிடிச்சிட்டு வரும் பொழுது அது பிடிச்ச உடனே செத்து போயிடுது. பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்பியிருக்கிறோம். ஒரு சொட்டு ரத்தம் கூட அதுலேருந்து வெளியேறலை. இதை சாப்பிட்லாம்னு இருக்க மார்க்கத்தில். அப்போ ரத்தம் வெளியேறுதல் என்பது வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில் அறுக்கும் பொழுது உள்ள விஷயம். அசாதாரணமான நிலையில், அதிகமான அறுக்க வேண்டிய நிலையில், நிர்பந்தமான நிலையில், தேவைகள் அதிகரிக்கிற நிலையில் அறுக்கும் பொழுது அந்த ரத்தம் துப்பாக்கியால் சுடுறதுங்கிறது துப்பாக்கியால் சுடுறாங்களான்னு தெரியலை, அது மாதிரி ஷூட் பண்ணி செஞ்சாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கில்லட்டில் அறுக்கும் பொழுது அந்த பிரச்சனையும் வராது. இந்த குண்டு போய் செஞ்சாங்கன்னு சொன்னால் வேட்டையாடும் பொழுது இது கூடும் தானே. வேட்டையாடும் பொழுது துப்பாக்கியால் சுட்டிங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ரத்தம் வெளியேறதான் செய்யும். அதுவே வந்து நம்ம காட்டில் வேட்டையாட போகும் பொழுது அதே துப்பாக்கியால் எடுத்து ஒரு பிராணியை சுட்டு பிஸ்மில்லா மட்டும் சொல்லிட்டோன்னு வைங்க, அப்போ அது வந்து லேசாக ஒரு காயம் பட்டு செத்து போச்சுன்னு சொன்னால் சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லான்னு எல்லாரும் சொல்வார்கள். அப்போ எல்லா மதுகப்புகள்லையும் எல்லா கொள்கை உடையவர்களும் இதை ஒத்துக்கொள்வாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரத்தம் வரலைங்கிறது வந்து சாதாரணமாக அறுக்கும் பொழுது, வீடுகளில் நீங்கள் அறுக்கும் பொழுது பார்த்துக்கொள்ளுங்க. இது அசாதாரணமான ஒரு நிலையில் உள்ள வித்தியாசமான முறையில் செய்யும் பொழுது ரத்தம் வரணும் என்பது ஒரு அவசியம் இல்லை என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக வந்து இந்த கருவிகள் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் டேப் ரெக்கார்டில் போட்டு விட்டு அறுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுறீங்க. அது உண்மையாக இருக்குமே, ஆனால் அது வந்து அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னதில் அடங்காது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லணும் என்பதை மனிதன் சொல்லணும் என்பது அதுக்கு அர்த்தம். இப்போ பாங்க சொல்கிறாங்க, டேப் ரெக்கார்டில் போட்டு விட்டு பாங்க சொன்னால் சரியாக வருமா? அது தொழுகை ஜமாத்துக்கு பதிலாக இமாமத்துக்கு பதிலாக ஒரு டேப் ரெக்கார்டை முன்னாடி வச்சு தொழுகை ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணி தொழ முடியுமா? அப்படி மனிதன் செய்ய வேண்டிய காரியத்தை மனுஷன்தான் செய்யணும். அப்போ டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணி செய்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து அது மனிதன் சொல்லக்கூடிய முதல்ல பிஸ்மில்லா சொல்வது என்பது மனிதன் சொன்னானேயானால் பிஸ்மில்லாவுடைய அர்த்தத்தை விளங்கி சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பெயரால் என்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து வருகிறது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் தான் பெரியவன்கிறதையும் சொல்கிறான். இது உள்ளத்தில் நிறைஞ்சிருந்து வாயில் வரும்பொழுது அப்போ அந்த லைசன்ஸை வந்து அல்லாஹ் சொன்ன முறைப்படி பயன்படுத்தினான்னு வந்து விடுகிறது. மிஷினுக்கு ஏதாவது தெரியுமா? டேப் ரெக்கார்டுக்கு ஏதாவது தெரியுமா? அதை என்ன அர்த்தத்தில் சொன்னதுக்கு விளங்குமா? அப்போ அந்த மாதிரியான ஒரு போதையில் இருந்து கொண்டு ஒருத்தன் தொழுதா கூட தொழுகை செல்லாதுங்கிற மனுஷனாக தான் இருக்கிறான். மனுஷனாக இருக்கும் பொழுதே நீங்கள் ஓதுவது உங்களுக்கு என்னதென்று விளங்காத வகையில் தொழுவாதீங்க நல்லா குர்ஆனில் சொல்லித்தரான். மனுஷனுக்கு எல்லாம் என்ன கட்டளை போடுறான்னு சொன்னால் நீ சொன்னது உனக்கு விளங்கணுங்கிறான். அப்போ வந்து டேப் ரெக்கார்டுக்கு விளங்குமா? அது என்ன சொல்லுது என்பதனுடைய அர்த்தம் அதுக்கு தெரியுமா? அப்போ அந்த மாதிரி செய்தார்கள் என்று உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிய வருமையானால் நீங்கள் அதை தவிர்த்துருங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதில் இந்த நவீன காலத்தில் வந்து நீங்கள் எப்படின்னு எனக்கு உங்கள் நாட்டில் எப்படி தெரியலை, நம்ம எல்லாமே வந்து உயிரோடு உங்களுக்கு வாங்கிட்டு வர முடியுது எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது அந்த கறிகள் வந்து கடைகள் அறுத்த நிலையில் தான் கிடைக்கும் என்று இருக்கிற மாதிரி பிராய்லர் கோழிகள் மற்ற கோழிகள்லாம் உயிருடனும் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது.
அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இப்படியா நெருக்கடியில் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் கோழி வாங்கிட்டு வந்து அறுக்கிறது அதுக்கு பெரிய சிரமமான ஒரு விஷயமா இருக்காது. சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடலாம். சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் ஹலாலான முறையில் செஞ்சு விட்டு போய்விடலாம். அதில் இப்படித்தான் கிடைக்குது என்று இருக்குமையானால் அது என்ன அதுதான் திங்கணும் கட்டாய கடமையா? பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட மீனை சாப்பிட்டு போங்க, பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட தாவரங்களை சாப்பிட்டு போங்க, எல்லாம் நமக்கு ஹலால் தானே. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஹலால் விரிவாக நிறைய இருக்கிறது. இந்த பிராணிகளை அறுப்பதில் உங்களுக்கு சந்தேகம் வறுமையானால் எந்த பிராணிகளை நீங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் அறுக்க முடியுமோ அதை சாப்பிடுங்க, ஹராமுடன் தப்பித்து கொள்ளலாம். அது இல்லைன்னு நம்ம செத்தா போக போகிறோம். மீன்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது, அதுகளை என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. இது கன்ஃபார்மாக மிஷினை வச்சு தான் செய்கிறான், அது டேப் ரெக்கார்டில் தான் பிஸ்மில்லா சொல்லப்படுது என்று தெரிந்தாலோ அல்ல அல்லாஹ்வுடைய பேரை சொல்ல மாட்டேங்கிறான் என்று தெரிந்தாலோ நீங்கள் தவிர்த்து கொண்டு தான் ஆக வேண்டும். அது ஹராமு தான். நம்ம இருக்கிற நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்டத்தை என்ன செய்ய முடியாது, வளைக்க முடியாது. அது அப்படி எப்போ விளையும்னு கேட்டால் செத்து போயிடுவோம், அது இல்லாட்டி வேறு வழியே இல்லை, எங்கிற நிலைக்கு ஆளாக்கப்பட்டோம்னா இருக்கிறதுக்கு எதுவும் பஞ்சாயத்து கிடையாது, பண்ணியை கூட திங்கலாம். செத்து போயிடுவோங்கிற ஒரு நிலைக்கு ஆளாயிட்டோம்னு என்று சொன்னால் அந்த நிலைக்கு தான் நிர்பந்தங்களுக்கு அனுமதிக்க முடியுமே தவிர இப்போ ஆடு இல்லாட்டி மாடு, மாடு இல்லாட்டி கோழி, கோழி இல்லாட்டி முட்டை, முட்டை இல்லாட்டி கருவாடு இப்படின்னு வழிமுறைகள் நிறைய இருக்கும் பொழுது நம்ம அதை அதுக்காக வேண்டி மார்க்கத்தை என்ன செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டதை செய்வதற்கு நியாயங்கள் கற்பிக்கக்கூடாது. முயற்சி பண்ணினால் நம்ம அதை ஹலாலான முறையில் இந்த பிராணிகளை பெறுவதற்கு உங்களுக்கு என்ன செய்யும், வாய்ப்புகள் கிடைக்கும். இதை நீங்கள் புரிந்து கொண்டு